வணக்கம். இன்னைக்கு பிளாஸ்ட் படத்துக்காக பார்க்க வந்திருந்தேன். இந்த படத்துல நானும் ஒரு பார்ட்டாவும் இருக்கேன். அதை தாண்டி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு ஆக்ஷன் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப ப்ராமிசிங்கான ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஹீரோயின்ஸுமே ஸ்டன் பண்ணியிருக்கிறதா இங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. த்ரோட் த மூவி ஸ்டன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அவங்க போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப கிரேட்டா பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரோட ஆக்ஷன் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால ஆக்ஷன்னாலே அவர் பேர் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்பேஸ வந்து ஹீரோயினுக்குமே கொடுத்து 3 பேருமே ஈக்குவலா ஃபைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு தற்காப்பு கலை எந்த அளவுக்கு வந்து லைஃப்ல சப்போர்ட் பண்ணும், அதுவும் நம்ம முடியாத சுச்சுவேஷன்ல எப்படி காப்பாத்தோம் அப்படின்றத உணர்த்திருக்காங்க இந்த படத்து மூலமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு வில்லனா பண்ணக்கூடியவரும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தாதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த கேரக்டர் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க போர்ஷன்ஸ் அழகா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அவரோட நேம் இருக்குல்ல, ஆக்ஷன் கிங்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஏத்த மாதிரி படம் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. படம் நிஜமாலேயே பிளாஸ்ட் தான், கண்டிப்பா பார்க்கலாம். ப்ரோ நான் போஸ்டர் பார்க்கல. ஆமா ஆமா. பட் நத்திங் டு ரிசம்பிள். ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு மூவி. எதுவுமே ரிசம்பிள் பண்ற மாதிரி இல்ல. ஒரு சீனுமே சரி, நத்திங் காப்பிட் ஆர் சம்திங். ஆக்சுவலி ரொம்ப ரிசம்பிள் எதுவுமே ஆகாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு புது ஜானர்ல எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. நோ எல்லாருக்குமே ஈக்குவலா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படத்துல எல்லாருக்குமே ஸ்கிரீன் டைமா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஈக்குவலா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு படத்துல பிடிச்ச விஷயம் நான் சொன்னதுதான். இந்த மாதிரி விமன் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல கன்வே பண்றதே என்னன்னா, எல்லா விமனும் வந்து இண்டிவிஜுவலா லைக் செல்ஃபா, அவங்க எப்படி சொல்றது, செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த சொசைட்டில அப்படின்றத போர்ட்ரே பண்ணிட்டாங்க, which was really beautiful. எனக்கு ரேட் பண்ண தெரியல, பட் இட் வாஸ் ரியலி வெரி குட். 10க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வில் கிவ் 10 out of 10. இட் வாஸ் ரியலி வெரி குட். தேங்க்யூ. படம் வேற லெவல் மாசா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் பக்காவா பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. பிரீத்தியாகலாம் பயங்கர மாசா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்ஷன் பிலிம் பண்ணுவாங்களான்னு சொன்னா பயங்கர ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அபிராமிக்கு அவங்களும் தெரிக்க விட்டாங்க. ஆக்ஷன் கேங்க அவர் எப்பயும் போல் அவரும் மாஸ் கேட்டாரு. ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு படம். பயங்கரமா இருக்கு படம். இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் பயங்கரம் மாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. பிளாஸ்ட கண்டிப்பா வந்து பாருங்க. எல்லாரும் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவர்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு. அர்ஜுன் சார்லாம் சொல்லவே வேண்டாம், பயங்கரமா பண்ணிட்டாரு. ஒவ்வொரு சீனும் அப்படியே தீயா இருந்துச்சு. வேற லெவல் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லல, பிரீத்தியக்கா பயங்கரமா பண்ணிட்டாங்க. பிரீத்தியக்காவும் சரி, அபிராமியக்காவும் சரி, 2 பேரும் பயங்கரமா பண்ணிட்டாங்க. அவங்களோட எஃபெக்ட் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க. கராத்தே கத்துக்கிட்டு பயங்கரம். ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரை ஃபுல்லா ஃபைட்டு தான். ஃபைட்னாலே இந்த படம் பயங்கரமா போயிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கல எல்லாருமே. அவ்வளோ நேரம் போனதே தெரியல. அதுக்குள்ள படம் முடிஞ்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பயங்கரமா இருந்துச்சு. வேற டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல, அவரும் நல்லா பயங்கரமா எடுத்திருந்தாரு. படம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா லேடிஸ்லாம் இந்த பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கராத்தே இது மாதிரிலாம் கற்றுக்கிட்டா ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மெசேஜான படமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஆக்சுவலாக புரியலங்க, சூப்பராக இருந்தது. அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அவங்க ஹீரோயினி தான் செம சூப்பராக இருந்தது. அவங்க தான் ரொம்ப பார்க்குறதுக்கு சாஃப்ட் கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. நல்லா அவங்களோட ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. புரியலைங்க. பிரீத்தி அவங்க ஹீரோயினி எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பரா இருந்தது. மியூசிக் தான் செம சூப்பரா இருந்தது. படம் எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு ஃபைட்டும் நிறைய ட்விஸ்ட் இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை.
நம்ம ஒன்று நினைப்போம், அது இல்லாமல் நல்லா இருந்தது. அப்போ படம் ஆனால் சூப்பராக இருந்தது. நான் போனதே தெரியல, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு படம். பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. அது சூப்பராக இருந்தது அந்த படம். எங்களுக்கு மஸ்ட் வாட்ச் மூவி. மஸ்ட் வாட்ச் மூவி பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி, பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சி. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. நல்லது எப்படி கெட்டது தோக்கடிக்கிறது தான் இந்த படத்தில் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் வச்சு சூப்பராக படம் ஃபுல்லாக போச்சு. அவ்வளோதான்டா. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அது நாங்கள் வந்து நடிச்சதில்ல, அதனால. நாங்கள் படத்தில் நடிச்சிருக்கோம். நாங்கள் ஸ்வாட் மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம், திருவான்மியூர். அவ்வளோதான். சூப்பராக இருக்கு பிரதர். ஆக்ஷன் பிடிச்சிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. அண்ட் இவர் ஆக்ஷன் கிங் தெரிக்க விட்டார், செமையா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு அவர் பர்ஃபார்மன்ஸுக்கு. என்ன டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, சுபாஷ் அண்ணா செமையா பண்ணியிருக்காரு படம். அப்படியும் சொல்லலாம் பிரதர். அவருக்கு எது கம்பேக், அவர் ஃபார்ம்ல தானே இருக்கு. ஆமா, அது செமையான ரோல் ப்ரோ, சூப்பரா இருக்கு படம், சாலிடான படம். அவங்களும் செம படமாவே ஹோல்சமா இருக்கு ப்ரோ, படம் அட்டகாசமா இருக்கு. அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க பிரதர், நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, பக்காவா இருக்கு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம், வேற லெவலில் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அட்டகாசமா இருக்கு. ஃபைட்டு அண்ட் அந்த கோர் எமோஷன் சூப்பரா இருக்கு. கோர் தீம் சூப்பர் தீம், செம தீம். 10க்கு 10 கொடுப்போம் பிரதர். ஆமா பிரதர். படம் நல்லா இருக்குண்ணா. 2 hours நல்லா போகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தான் படமே. படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு. பிரீத்தி முகுந்தன் வந்து ஃபுல்லாவே ஆக்ஷன் மோட்ல இறங்கியிருக்காங்க. ரவி பசூர் வந்து கேஜிஎஃப் அளவுக்கு இதுக்கு மியூசிக் கொடுக்கறதுனாலுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. ஒரு 1 டைம் வாட்ச் பட், ஆனா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷன் கிங் வந்து அவருடைய அந்த ஐகானிக் டைலாக் லாஸ்ட்ல தான் அவங்களுக்கு தெரிக்கன்னு சொல்லி லியோக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியா கொடுத்துருக்காங்க. சூப்பரா பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோட இருக்காங்க. ஃபைட்ல தான் படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தானா, ஃபுல்லாவே ஃபைட்டு தான் படம். மேக்கிங்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க, கேமரா எல்லாமே செம்மையா பண்ணிருக்காங்க. 4க்கு 5 கொடுக்கலாம். 4.5 கொடுப்பேன் நானு. 4.5 கொடுப்பேன் நானு. அதான் கண்டென்ட் இருக்கு அந்த படத்துல, ஒரு கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட்காக கொடுப்பேன். அது சொல்ற விதம் வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, இது செம்மையா பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் செம்மையா பண்ணிருக்காரு. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குண்ணா. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாலே படம் சூப்பரா இருக்கும். ரைட்டிங்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஓவராலா பிடிச்சிருந்தது. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்ண்ணா.